இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகருடன் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக டெல்லி முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயினிடம் விசாரணை நடத்த சிபிஐக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் முதல் பண மோசடி வழக்கில் டெல்லி அரசின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் விசாரணை காவலில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 2018 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் சிறையில் உள்ள இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் மூலம் சிறையில் உள்ள செல்வாக்குள்ள கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் ஏற்படுத்தி தர மிரட்டி 10 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பெற்றதாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதற்கு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருந்ததை சிபிஐ கண்டறிந்த நிலையில் இதுகுறித்து சத்யேந்திர ஜெயினிடம் விசாரணை நடத்த சிபிஐ அனுமதி கோரியிருந்தது. இந்நிலையில் சிபிஐ கோரிக்கையை ஏற்று அவரிடம் விசாரணை நடத்த டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா அனுமதி வழங்கியுள்ளார்.